श्री गुरुभ्यो नमः। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनुमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमद्भोत्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिसतशिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगलितं व्याफलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே நொற்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற விம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே நேற்று இன்று நாளை ஆகிய 3 தினங்களிலே திருப்பாவை விழா நடைபெறுகிறது. இது நேற்று இசைத்தமிழாக மலர்ந்தது. மாணவர்கள் இசைபாடி பகவானை துதித்தனர். என்று இயற்தமிழ் என்று தமிழின் பெருமையாக ஆண்டாளின் திருப்பாவையை ஆண்டாளுடைய சரித்திரத்தையும் காணப்போகிறோம். நாளை நாடக தமிழாக நாட்டியத்தை காணப்போகிறோம். முப்பெரும் விழாவாக அமையவிருக்கின்றது. இதிலே நடுநாயகமான இன்றைய தினம் மிகவும் சிறந்த நாள். இன்றைக்கு என்ன விசேஷம் என்றால் 12 ஆழ்வார்களிலே தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் திருநக்ஷத்திரம், அவருடைய பிறந்த நாள். அதே போல இன்றைய பாசுரம் அன்றி உலக வளர்ந்தாய் அடிபோற்றி தென்றங்கு சென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று பகவானை போற்றி பாடுதல், பகவானை ஸ்தோத்திரம் செய்தல், அதுதான் இன்று மிகவும் அழகாக அமைந்த தினம். என்று அது எஸ்ஆர்எம் போன வருஷம் வைணவ மாநாடு நடந்தது. ரொம்ப அருமையான நாளா அமைஞ்சது. அதே மாதிரி இன்னைக்கும் மிக அருமையான நாளாக அமைந்திருக்கிறது. ஆழ்வாரின் பிறந்த தினத்திலே திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார்னு ஒரு பழமொழி உண்டு. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இன்றைய நாளின் அவதார புருஷரான தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்ற 2 கிரந்தங்களை, தமிழ் பிரபந்தங்களை அவர் எழுதியுள்ளார். அதுல திருமாலைன்றது ரொம்ப திருப்பள்ளி எழுச்சின்றது நித்தியமே பாடக்கூடியது. எப்படி திருப்பாவைக்கு ஒரு ஏற்றமோ அதே மாதிரி திருப்பள்ளி எழுச்சிக்கும் ஒரு ஏற்றம் உண்டு. இப்ப திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள். அதே மாதிரி வைணவ கோவில்ல திருப்பள்ளி எழுச்சி பாடுவார்கள். பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார்கள். அதன் பிறகு திருப்பாவை பாடுவார்கள். தினமும் 3 பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை. இது இல்லாம எந்த வைணவ தலத்திலும் கோவிலிலே ஆராதனம் நடைபெறாது, பூஜைகள் நடைபெறாது. இந்த 3ஐயும் பாடுவதற்கென்றே ஓடி வருவார்கள். ஏன்னா அது சொல்வதாலே பயன். அந்த பயனை அனைவரும் பெற வேண்டும். நாம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் இருப்பதாலே நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. நன்றாக படிக்கிறோம். நமது அம்மா அப்பா நிறைய சேர்த்து வைத்திருக்கிறார்கள், வீடு வாசல் என்று. நாமளும் நிறைய சம்பாதிக்க போகிறோம். அப்புறம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு ராஜா கேட்டாராம் மந்திரி கிட்ட. மந்திரி கிட்ட கேட்டாரா, மந்திரியாரே இதெல்லாம் என்ன தேவையா அப்படின்னாராம்.
உடனே ஒரு 4 பேரை மறுநாள் சொன்னாரா, நான் மறுநாள் பதில் சொல்றேன் அப்படின்னாரா. மறுநாள் என்ன பண்ணார், ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்தார். இது ஒரு கதையாவே சொல்லுவார்கள். யார் இவர்கள் கேட்டார் ராஜா. உடனே அவர் பதில் சொன்னார், மந்திரி பதில் சொன்னார், உண்டு உண்டு, உண்டு இல்லை. நல்லா கேட்டுங்க, உண்டு உண்டு, இல்லை இல்லை, உண்டு உண்டு, இல்லை இல்லை இல்லை. இதான் பதில். ராஜா கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இது என்னது, நான் உன்னை கேட்டா இவர் ஒண்ணு பதில் சொல்றாரு அப்படின்னு. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அவ்வுலகம் போலாமா வேண்டாமா, அண்ணட பக்கம் உலகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டான். இருக்குன்னு சொன்னவர்கள் தான் ஆழ்வார்கள், நாயன்மார்கள். அதை பார்த்து விட்டு வந்தவர்கள் அவர்கள். அந்த ஆழ்வார்கள் பேச்சை கேட்பதா வேண்டாமா? அவர்கள் பேச்சை கேட்டால் அருள் உண்டு, அடுத்த உலகம் உண்டு. அது இல்லை என்றால் இல்லை. நல்லவனாக இருக்கலாம், தர்மிஷனாக இருக்கலாம், பக்தி மார்க்கத்தில் இருக்கிறோமா, கேள்வி அதுதான். என்ன வேணாலும் பண்ணுங்க. நாமெல்லாம் இந்த மாட்டை மேய விடுவார்கள். அந்த குச்சி அடிச்சுட்டு போயிடுவார்கள் கிளம்பி. நீளமா ஒரு கயிறை கட்டிட்டு அடிச்சுட்டு போயிடுவார். அந்த மாடு அங்கேயே சுத்தின்னு இருக்கும். நாமெல்லாம் அந்த மாதிரிதான். நமக்கு தோணின இடத்துல சுத்துவோம். ஆனா ஒன்னே ஒண்ணு முக்கியம், பக்தின்றது முக்கியம். அது இல்லாமல் வாழ்க்கை குறைதான், நிறை இல்லை. இதை அறிந்தவர்கள் முன்னோர்கள். அந்த பக்தி எப்பயிலேருந்து வரணும் அப்படின்றத காட்டி கொடுத்தவள் ஆண்டாள். ஆழ்வார்கள், நாயன்மார்கள். ஆண்டாளே வந்துட்டாளே, ஆண்டாள் உடனே ஆண்டாளே வந்துட்டா. அருமையா இருக்கு. ஆண்டாளுக்கு ஒரு ஆசனம் போடுங்க. திருப்பாவையில ஒரு இடம், உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடத்திரவாய் வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் கோயிலங்கள் பூவினகான் பந்தார் விரலி உன் மைத்தனன் பேழ்வார் சிந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்பு வந்து திரவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான இடம். நீங்களாம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நல்ல அழகா அர்த்தம் சொல்லுவேன். நிறைய கதைகள்லாம் கேட்கலாம். கதைகள் கேட்பது எதற்குன்னா, நாம நிறைய வளர்வதற்கு. நம்ம சரீரம் மாத்திரம் வளர்ந்துட்டா பெருசு கிடையாது, ஞானம் வளர வேண்டும். ஆண்டாளுக்கு ஒரு 5 வயசு, இந்த கிளாஸ் படிக்கிறது, 3rd ஸ்டாண்டர்ட். ஆண்டாள் திருப்பாவை எழுதும்பொழுது இதான் வயசு, 5 வயசு. இன்னும் கூட சின்ன சின்ன குழந்தை. ஆனா அவ எழுதினது பிஞ்சிலே பழுத்தாளை சொல்லு அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் கொண்டாடுகிறார்கள். 5 வயசுல அவளுக்கு பெரிய ஞானம் வந்தது. இந்த குழந்தைக்கு 8 வயசுல 7 வயசுல ஆண்டாளாக நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இது எல்லாம் கடவுளுடைய அனுகிரகம் தான். இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதும் அந்த ஆண்டாளுடைய அனுகிரகம் தான். இன்றைக்கு பார்க்க போட விஷயத்தினுடைய விதங்கள் 3. 1, இன்றைய விழாவின் நாயகி ஆண்டாள். அவள் யார்? அவளுடைய பெருமை என்ன? அவள் என்ன செய்தாள்? திருப்பாவை எழுதினாள். பாவை நோன்பு நோற்றாள். பாவை நோன்பு நோற்றாள். தான் மட்டும் நோன்பு நோக்கவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. நல்ல விஷயத்த செய்யும் பொழுது 4 பேரை கூப்பிட்டு தான் செய்யணும். இந்த காக்கா இருக்கு இல்லையா, காக்காக்கு என்ன விசேஷம், என்ன ஸ்பெஷாலிட்டி? ஒரு நல்ல விஷயம் கிடைச்சதுன்னா சாப்பிடறதுக்கு என்ன அதுங்களுக்கு தெரிஞ்சது 3 விஷயம் தான். திருப்பி ஆகார நித்ரா பயம் மைதுனம் 4 தான் தெரியும். சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், பயப்பட தெரியும், முட்டை போட தெரியும். கூடு கட்டும், கூடு கட்டி குடும்பத்தை வளர்க்கறது. முட்டைன்றது வெறுமை நிறுத்தக்கூடாது. கூடு கட்டி தன்னுடைய சந்ததியை வளர்க்க தெரியும். இது 4த்தையும் பகவான் கொடுத்தான். ஞானம் கொடுத்தான, ஞானம் கொடுத்திருக்கான். அதுக்குண்டான ஞானத்தை பகவான் கொடுத்திருக்கான். அந்த மாதிரி சத் விஷயம், நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு நல்ல பதார்த்தம் கிடைச்சதுன்னா அதை ஒத்தரா சாப்பிடக்கூடாது. அதை 4 பேருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். தானே சாப்பிட்டுட்டு நான் இன்னைக்கு ஐபாக்குள்ள போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா உடனே என்ன சொல்லுவீங்க? என்ன விட்டுட்டு போயிட்டு பத்தியா அப்படின்னு தானே.
இது மார்கழி மாதம். இந்த மாதத்தின் சிறப்பு என்ன? இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய விழா நடந்தது தெரியுமா? என்னன்னு சொல்ல முடியுமா? வைகுண்ட ஏகாதசி. தெரிஞ்சீங்க எல்லாரும்? வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற திருவிழா நடந்தது. இந்த மாதம் பக்தி மாதம். மாசானாம் மார்கசீர்ஷோன்னு சொல்லிட்டு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், எங்கும் நிறைந்தவன் தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான் கண்ணன் அப்படின்னு பிரகலாதன் சொல்றான் தன்னுடைய அப்பா கிட்ட. அப்ப நான் எங்கெங்க இருக்கேன்றது அப்படியே கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. எல்லா இடத்துலயும் இருக்கேன்றத ஒரு சாம்பிளுக்கு சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி சாம்பிளுக்கு சொன்னார். அவர் ஒரு இடத்துலயும் சொல்லிட்டே வந்தார், மரங்களிலே நான் அரச மரமாக இருக்கிறேன், மாதங்களிலே நான் மாறியாக இருக்கிறேன். அது மாதிரி சொல்லிட்டே பெரிய லிஸ்டே கொடுக்குறார். அப்ப மார்கழிக்கு என்ன ஏற்றம்? கடவுள் வாயாலேயே சொல்லும் பொழுது இந்த மார்கழிக்கு என்ன ஏற்றம் அப்படின்றார். இந்த மாதம் ஏன் துயில் எழுப்ப வேண்டும்? இந்த மாதத்துல ஏன் துயில் எழுப்ப வேண்டும்? ஆண்டாள் ஏன் துயில் எழுப்பினால் எல்லாரையும் அப்படின்றதுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, காலத்தை வந்து ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிக்கணும். பிரிக்கும் பொழுது என்ன பண்றோம்? இனிமே ஒரு பிப்ரவரி மாசத்துல இருந்து இப்ப எவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு 27 28 இருக்கா? இன்னும் 2 மாசம் போச்சுன்னா 30 35. இன்னொரு 2 மாசம் போச்சுன்னா சூடு ஏறும், 45 கூட போகும் சில சமயம் இல்லையா? 41 42. வெள்ள தலை காட்ட முடியாது, அந்த அளவுக்கு வெயில் இருக்கும். இப்படி ரெண்டா பிரிச்சுங்க. இப்ப இவ்வளவு நாள் மழை பெஞ்சது, இவ்வளவு நாளா மழை பெஞ்சது, குளிர் அடிச்சது. சோ காலத்தை வந்து வருஷத்தை ரெண்டா பிரிச்சுங்க. ஒரு நாள் இரவு பகல்ற மாதிரி இந்த வருஷத்தை ரெண்டா பிரித்துக் கொள்ளுங்கள். பிரித்துக் கொள்ளும்போது ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாதம் வரை, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி, இந்த 6 மாதங்கள் இரவு மாதங்கள். தையிலிருந்து ஆரம்பித்து தை முதல் ஆணி வரை பகல் மாதங்கள். பகல் அதிகமாக இருக்கும். இரவு மாதங்களிலே இரவு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது? இரவு முடிந்து பகல் வரப்போகிறது. இது தேவர்களுக்கு. நமக்கு ஒரு வருடம் என்றால் தேவலோகத்திலே ஒரு நாள். 6 மாதங்கள் அவர்கள் உறங்குவார்கள், 6 மாதம் முழித்திருப்பார்கள். அவர்களுக்கு அதுதான் அரை நாள். இப்ப எழுந்துக்க போறாங்க, எல்லாரும் இப்ப எழுந்துக்க போறாங்க, தேவர்கள்லாம் எழுந்துக்க போகிறார்கள். அப்படி வரும்பொழுது மார்கழி மாதம் என்பது அதிகாலை. காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம் எல்லாரும்? ஒரு 7 மணி, 7:30, 5 மணி. 5 மணிக்கு எழுந்துக்கிறது நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுமா? 5 மணிக்கு எழுந்துக்கிறது தெரியுமா? இருக்கணும் வழக்கம். எழுந்துக்கணும், 5 மணிக்கு எழுந்துக்கணும். அதிகாலையில் எழுந்து. வெரி குட், சந்தோஷம். 5 மணிக்கு எழுந்துக்கணும். 4:30க்கு அப்புறம் தூங்கக்கூடாது, உறங்கக்கூடாது. 4:30க்கு அப்புறம் உறங்குபவர்களுக்கு உடம்புல வியாதி தான் அதிகமாகும். இது வந்து யோகத்துல சொல்றது. அந்த மாதிரி அதிகாலையில துயில் எழ வேண்டும். நாம எல்லாரும் எழுந்துக்கணும், அதிகாலையில் எழுந்துக்கணும். எழுந்து என்னென்ன பண்ணணும்ன்றது அப்புறம் மற்றதெல்லாம். அப்ப தேவர்கள் எழுந்து கொள்ள வேண்டும். சரி, எழுந்துக்கோன்னு சொல்லி எழுப்பதுதான் திருப்பாவை. அந்த சமயத்துல பகவானிடத்துல நாம பிரார்த்திச்சோம் அப்படின்னா பகவான் தட்டாமல் கொடுப்பான். தட்டாமல்னா தவிர்க்காமல் கொடுப்பான் அப்படிங்கறதுதான் வந்து கொள்கை. பகவானிடத்துல எப்ப போய் கேட்கணும் அப்படிங்கறத ஒரு ஆச்சாரியன் சொல்றார். அனிபிரத பரிரம்பை ராகிதாம் இந்திராயாக கனக வலயமுத்ராம் கண்டதேஷே ததானஹா அனிபதி சயனீயா துத்திதஸ்பம் பிரபாதே வரத சததமந்தர் மானசம் சன்னிதேயாக. காலகத்தால போய் பகவான வந்து சேவிங்கோ. சிற்றஞ்சிறுகாலைன்னா அதிகாலையில வந்து போய் சேவிக்கணும் பகவான. சேவிக்கும் பொழுது பகவான் வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பார், நம்மளோட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலகட்டத்தில் இருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சாயங்காலம் எதனா சொன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு முடியல என்னால, அந்த மாதிரி வந்துடும். ப்ரெஃபரன்ஸ் நமக்கு வந்துடும். யார் முதல்ல வருகிறார்களோ அவர்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் வந்துடும்.
அந்த மாதிரி ப்ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைச்சு போயிடும். அப்ப பகவான் வந்து நமக்கு தட்டாமல் அனுகிரகத்தை கொடுப்பான். அதுதான் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்திலே நீங்கள் அறிவியலாக ஓசோன் படலம் இதெல்லாம் சொல்லிக்கணும், நல்லதுதான். அதனால தவறு எதுவும் இல்லை. சோ இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அதுதான். இன்று என்ன சொல்லுவார்கள், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறப்பார்கள், சொர்க்கத்தின் வாசல் திறப்பார்கள் அப்படின்றா என்ன அர்த்தம்? தேவர்கள் உறக்கத்திலிருந்து எழுந்து கொள்வார்கள், எழுந்து தங்களுடைய காரியங்களை செய்வார்கள். இனி வரும் காலங்களிலே அவர்களிடம் எல்லாவற்றையும் கேட்கலாம். ஆனா முதல்ல போய் உட்கார்ந்துட்டு அவர்களிடம் கேள்வி கேட்கணும். இப்பெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறோம். அப்பெல்லாம் அப்பாயின்மெண்ட்னா காலங்கத்தால போறதுதான் அப்பாயின்மெண்ட். தூங்கி எழுந்துட்டு மொல்லமா சாப்பிட்டுட்டு போலான்னு அவர் கிளம்பி போயிடுவார். அதனால காலங்கத்தால போனோம். எதை கேட்கறதா இருந்தாலும் பகவானத்துல கேட்கணும்னாக்க காலங்கத்தால போகணும். பகவானத்துல போய் என்ன கேட்கணும்ன்றதையும் ஆண்டாள் சொல்கிறார். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. எப்போ சேவிக்கணும்? பகவானை எப்ப சேவிக்கணும்? காலங்கத்தால போய் சேவிக்கணும். நமக்கு பொழுது போச்சே போகக்கூடாது. காலங்கத்தால போய் பகவானை போய் சேவிக்கணும். சோ இது மார்கழி மாதத்தின் ஏற்றம். ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்கள் சொல்வார்கள். 12 ஆழ்வார்கள், பொய்யமொழி பூதத்தார், பேயாழ்வார் சொல்லிட்டு மொத்தம் 13 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். 12 ஆழ்வார்கள். அதில் ஒருவர் மாத்திரமே ஆண்டாள் மாத்திரம் பெண், மற்ற அனைவரும் ஆண். ஆழ்வார்கள் என்றால் பகவானை ஆண்டவர்கள். பகவான் அவருடைய பேச்சை கேட்டார். அவர்களுடைய பேச்சை பகவான் கேட்கிறார். அவர்தான் ஆழ்வார்கள். சரி, எதற்கு ஆழ்வார்கள் அவதாரம் செய்தார்கள்? ஆண்டாள் ஏன் அவதாரம் செய்தாள்? ஆண்டாள் என்பவள் யார்? 10 அவதாரம் சொல்றோம் இல்லையா? மீனோடாமை கோளரியான்னு சொல்லிட்டு மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், பல அவதாரங்கள் சொல்றோம். நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இது ஒரு எடுத்தார் பகவான். எதற்கு எடுத்தார்னா ஒண்ணுத்துக்கு இல்லையா, வைகுந்தத்துக்கு வர வேண்டும். இறந்தவர்கள் எங்கு போக வேண்டும்? சொர்க்கம் போக வேண்டுமா, நரகம் போக வேண்டுமா, வைகுந்தம் போக வேண்டுமா? இதை வந்து முடிவு செய்யணும் நாம. ஏன்னா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போனாக்க திருப்பி மனித பிறப்புக்கு வந்தாகணும். மனித பிறப்புனா மனித பிறப்பு கிடையாது, எதுவா ஒன்னாலும் பிறக்கலாம். நமக்கு தெரியாது. புழுவா பிறக்கலாம், மரமா பிறக்கலாம், ஆடாய் பிறக்கலாம், மாடாய் பிறக்கலாம், யாரா ஒன்னாலும் பிறக்கலாம், பறவையாக பிறக்கலாம். திரும்பி மானிட பிறவி கிடைக்குமானா கிடைக்கும். அரிது அரிது மானிடனாக பிறத்தலரிது, ஊன் குருடு செவிடு பேர் நீங்கி பிறத்தலரிதுன்னு சொல்லிட்டு அப்பை பாட்டி சொன்னான். அந்த மாதிரி மனிதனாய் பிறப்பது மிக அரிது. சரி, எங்க போகணும் நாம? நரகத்துக்கு போகணுமா, சொர்க்கத்துக்கு போகணுமா, வைகுந்தத்துக்கு போகணுமா? ஏன்னா வைகுந்தத்துக்கு போனா ரிட்டர்ன் கிடையாது, அங்கேயே இருக்க வேண்டியதுதான் எப்பொழுதும். இது மாதிரி அது ஒரு உலகம். இதை விட 14 மடங்கு பெரியது அப்படிங்கிறார். இந்த பிரம்மாண்டத்தை காட்டிலும் 14 மடங்கு பெரியது வைகுந்தம். அந்த வைகுந்தத்துக்கு போக வேண்டும். இது பகவானுக்கு வந்து என்ன பண்ணுவாராம்? வருவாராம், மத்ஸ்யாவதாரம் எடுத்தார், நான் தான் கடவுள் என்று காண்பித்தார். அப்படியே அவதாரம் பண்ணிட்டே வந்தார். நரசிம்ம அவதாரம் பண்ணார், பரசுராம அவதாரம் பண்ணார், வாமனனாக வந்தார், ராமனாக நடந்து காட்டினார், நடிச்சு காட்டினார். ராமனாக வந்து மனிதனாக வந்து நடிச்சு காட்டினார். அப்போ மக்கள் புரிந்து கொள்ளலையா, இவர் வந்து வந்திருப்பவர் பகவான் என்று தெரிஞ்சுக்கலையாம். கிருஷ்ணனாகவும் வந்தார், நடித்தும் காட்டினார், நான் தான் பகவான் என்று சொல்லி காட்டினார், அடித்தும் காட்டினார். அடிச்சார், போட்டு எல்லாரையும் சண்டைகள் செய்தார். கடைசியில பகவத்கீதையை சொன்னார், சொல்லி முடிச்சார். அப்படியே யாரும் பகவான் பேச்ச கேட்கலையாம். பகவான் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டானா. இவங்கெல்லாம் நான் சொல்றது எப்பதான் கேட்க போகிறார்? நான் தான் பெருமாள் பெருமாள்னு வந்து சொல்றேனே, பகவான் நான் தான் மோட்சம் கொடுக்க போறேன்னு சொன்னனே, என்ன இவரெல்லாம் நான் சொல்றது எப்பதான் இவர்கள் கேட்க போகிறான்? பகவான் ஓன்னு அழுதான. அப்ப திடீர்னு தோணித்தான் அவனுக்கு, சரி நாம போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம பக்கத்தே இருக்கக்கூடியவர்கள் அனுப்புவோம், அவர்கள் போய் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாராம், தன்னுடைய பக்கத்தில் சுத்தி இருக்கும் அனைவரையும் அனுப்பி வைத்தார். கருடாழ்வாரை அனுப்பி வைத்தார். அவர் தான் பெரிய ஆழ்வார். பக்கத்தில் இருக்க மனைவி நப்பின்னை பேர் அவளுக்கு, அவதான் ஆண்டாள். எல்லாரையும் அனுப்பிச்சார். இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா யார் வந்து சொல்லணும்? எதாவது சொல்லணும், பாடம் நடத்தணும்னா லெக்சர் வந்து பாடம் எடுக்கணும். இப்ப கதை சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன், பாடம் எடுக்கிறதுக்கு லெக்சரர் வருவார். பாடம் எடுக்கிறதுக்கு வைஸ் சான்சலர் வந்து பாடம் எடுப்பாரா? மாட்டார்.
அந்தந்த இடத்துக்கு யார் வரணுமோ அவர்கள் தான் வர வேண்டும் என்று பகவான் முடிவு பண்ணார். சரி, இந்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மக்களோடு மக்களாக ஒருவன் இருப்பவனே வர வேண்டும் சொல்லிட்டு ஆழ்வார்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் பக்தியை பரப்பினார்கள், ஆழ்வார்கள் பக்தியை பரப்பினார்கள். அதுதான் ஆழ்வார்கள் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தங்கள். அதிலே இன்றைய தலைப்பான திருப்பாவை, அதை எழுதியது ஆண்டாள். ஆண்டாள் என்பவர் பகவானின் மனைவியின் அவதாரம். பகவானுக்கு எப்போதும் பாத்தீங்கன்னா ரெண்டு தேவியர் இருப்பாங்க. இந்த பக்கம் மகாலட்சுமி, இந்த பக்கம் பூமாதேவி. இந்த பூமாதேவியுடைய அவதாரம், பூமாதேவியே பிற ஆண்டாளாக பிறந்ததாக சொல்லுவார்கள். இன்னும் சில பேர் நப்பின்னை பிராட்டின்னு சொல்லி இன்னொரு பிராட்டி இருக்காங்க, நீலாதேவின்னு சொல்லுவார்கள். அந்த பிராட்டியுடைய அவதாரம் என்றும் சொல்லுவார்கள். எதற்கு வந்தார்னா நம்மை செம்மைப்படுத்த வந்தார்கள், நமக்கு அறிவுறுத்த வந்தார்கள், நம்மை வானேற போமளவும் வாழ்வுன்ற மாதிரி நம்மை வானே ஏற்றி விடுவதற்கு வந்தார்கள், அதை நமக்கு ஏற்ற மாதிரி சொல்வதற்கு வந்தார்கள். அந்த மாதிரி வந்ததுல ஒன்றுதான் திருப்பாவை. ஆண்டாளின் தகப்பனார் யார்? ஆண்டாள் பூமியிலே நம்மை போல் பிறக்கவில்லை, அதை தெரிஞ்சுங்க. ஆண்டாள் நம்மை போல் பிறக்கவில்லை. ஆழ்வார்களில் பாதி பேர் நம்மை போல் பிறக்கவில்லை. அம்மாவுடைய தாய் கர்ப்பத்திலிருந்து அவர்கள் பிறக்கவில்லை. ஆண்டாளும் அப்படியே. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் ஸ்ரீ விஷ்ணு சித்தர்னு பேரு, அவர் கோவிலிலே கைங்கரியம் பண்ணிட்டு வர்றார். கோவில்ல என்னென்ன கைங்கரியம் பண்ணலாம்னா, பகவானுக்கு பூஜை செய்யலாம் பட்டர்கள். அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்குள்ள பகவானுடைய ஆடைகளை துவைத்து வைக்கலாம், சுத்தம் பண்றது, விளக்கேற்றி வைக்கிறது, மாலை தொடுத்து வைக்கிறது, அபிஷேகம்னா ஜபம் எடுத்துட்டு வந்து வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணலாம். இதுக்கு இதுவும் ஒரு விதமான கைங்கரியம், பகவானுக்கு பிரியமான கைங்கரியம். இதெல்லாம் இதுல நான் நிறைய டெக்னிக்கல் டேர்மாவே பேசி போறேன் இல்லையா. கைங்கரியம் அது இதுன்னு எல்லாமே தமிழ் வார்த்தை தான். நாம அந்த தமிழ் வார்த்தையெல்லாம் விட்டுட்டோம். பகவானுக்கு கைங்கரியம் நிறைய செய்யலாம். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எந்த வயசுலாம் கணக்கு கிடையாது. நான் என் சில நண்பர்களை பார்ப்பேன், கொஞ்சம் கோயிலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு. ஆச்சு, ஒரு 60 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரேன்னு. 60 வயசு கழிச்சு பாவம் அவரால் நடக்க முடியாது. அப்ப எப்பதான் பகவான் இடத்துல வரப்போறார்? அது பழக்கம் இருக்கணும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், 5இல் விளையாதது 50இல் விளையாது. சின்ன வயசுல என்ன சாப்பிட்டு பழகிறோமோ அதுதான் பெரியவனாயும் வரும். நாக்குக்கு எது ருசிப்பட்டதோ அதுதான் வரும். அந்த மாதிரி நமக்கு எது பழக்கமோ அதுதான். கோவிலுக்கு போய் பழக வேண்டும், செந்தமிழை பாடி பழக வேண்டும், பகவானை பாடி பழக வேண்டும். அதற்கு 2 வயசு இருக்கலாம், 3 வயசு இருக்கலாம், பேச்சு வந்தாலும் இருக்கலாம், பேச்சு வராமலும் இருக்கலாம். ஆனா பாடி புகழ வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஆண்டாள் 16 முறை பாடுங்கள் 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 என்கிறார். இதுல திருப்பாவையில 16 முறை சொல்றார். பல விஷயத்த 1 முறை 2 முறை அதிகபட்சம் 3 முறை சொல்லலாம். ஆனா அவ என்ன சொல்றான்னா, பகவானை பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 16 முறை திருப்பி 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 வலியுறுத்துறது. திருப்பாவையில பகவானை பாடுங்கள். கலவு சங்கீர்த்திய கேசவம். இது யுகம்னு சொல்லுவா, எரா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய பாரதத்துல கணக்கு நாள் கணக்கு. இன்னைக்கு 365 நாள் சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் நமக்கு பழைய கணக்கு, இதெல்லாம் புது கணக்கு கிடையாது. அந்த 365 நாள் அந்த மாதிரி மேல இன்னும் கணக்கு நம்ம கிட்ட நிறைய இருக்கு. உலகம் உருவாகி எத்தனை வருஷம் ஆயிருக்குன்றதுக்கும் நம்ம கிட்ட கணக்கு இருக்கு. ஒரு எரா சகாப்தம் சொல்றோம் இல்லையா, அந்த சகாப்தத்தையும் என்னென்னு கணக்கு பண்ணி வச்சிருக்காரு. அது 4 விதமா இருக்கு. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்ப கலியுகம் நடந்துட்டு இருக்கு. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு கால அளவு இருக்கு. கலியுகம் 4,20,000 வருஷம் கலியுகம். இப்ப எத்தனை வருஷம் ஆயிருக்கு தெரியுமா? 5,100 சில வருஷம் தான் ஆயிருக்கு கலியுகத்துல. இந்த கலியுகம் பிறந்து 5,100 பிளஸ் 110 112 ஆகுது. இந்த கால கணக்குகள்லாம் நம்மிடத்திலே உண்டு.
அந்த மாதிரி வரும்பொழுது இந்த 4 ஏரா சொன்னோம் இல்லையா, கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இதுல கிருதயுகத்துல என்ன அப்படின்னா தபஸ் பண்றதுதான் அந்த 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 இதனுடைய தர்மம். அந்த யுகத்தினுடைய தர்மம் தபஸ் பண்றது. அப்பெல்லாம் ஒரு கதையெல்லாம் வரும் இல்லையா, ராட்சசன் தபஸ் பண்ணான், ராவணன் தபஸ் பண்ணா, இரண்டிகசு தபஸ் பண்ணா, அதெல்லாம் அந்த அந்த காலத்துடைய வழக்கம். அது அடுத்த காலத்து வழக்கம் என்னன்னா ஹோமம் பண்றது. ஹோமம் பண்றது, ஹோமம் பண்ணி அதன் மூலமாக பலன்களை பெறுவதல், யாகம் பண்றது. அதுக்கு அடுத்த அது ராமனுடைய காலம் வரையில் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய காலம் துவாபர யுகம். துவாபர யுகத்துல என்னன்னா பூஜனை செய்தல், பகவானை பூஜித்தல், கலவு சங்கீர்த்திய கேசவம். ஆனா இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் மிக மிக உசந்தது. ஏன்னா இது தவிர வேறு செய்ய முடியுமான வேற செய்யறதெல்லாம் கஷ்டம், இது மிக மிக சுலபம்ன்றதுனால அதை சொல்லிருக்காங்க. ஆண்டாள் இதை 16 முறை திருப்பாவையில 30 பாசுரத்துல 16 முறை வாயினால் பாடி அப்படின்னா வாயால பாடுங்கோள், பகவானை பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆழ்வார்களிலே அவதாரம் செய்தவள் ஆண்டாள். பெரியாழ்வாருக்கு பெண்ணாக பெற்றெடுத்தாள். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு சொல்லிட்டு 5 குடி 5 குடி. 5 குடினா சில பேர் 5 குலத்துக்கு ஒரு பெண்ன்றான், இல்ல அது கிடையாது. 5 குடி, பகவானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ அப்படின்னு பயப்படுகிற குடும்பத்தில் பிறந்தவள். அந்த குடும்பத்திலே இவள் பெண் சந்ததியாக பிறந்தாள். பெரியாழ்வாருக்கு என்ன வேலை அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கும் வடபத்திரசாயி சன்னதியிலே இப்போ நிறைய பேர் என்னன்னா நாங்க நந்தவனம் அமைச்சிருக்கோம், நந்தவனத்திலேருந்து புஷ்ப கைங்கரியம் பண்றவர்கள் இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. காத்தால ஏதோ ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கோயிலுக்கு எடுத்துட்டு போவோம். அங்க பகவானுக்கு சமர்ப்பிப்போம். ஆனா நித்தியபடி புஷ்ப கைங்கரியம், பூ அதாவது தன் வீட்டிலேயே பூச்செடியை வளர்த்து அதை எடுத்து அதை தொடுத்து அதை கொண்டு போய் பகவானுக்கு கொடுத்து, இது முக்கியமான விஷயம். இது ரொம்ப சிறந்ததான விஷயம். இதை தொண்டரடி புடியாழ்வாரும் பண்ணிட்டு இருந்தா, பெரியாழ்வாரும் பண்ணார். இதுல இந்த பெரியாழ்வார் இந்த மாதிரி நித்தியம் என்ன பண்ணுவார்னா, அந்த நந்தவனத்துல அதாவது தோட்டத்துல இருக்கக்கூடிய பூவெல்லாம் பறிப்பார். விதவிதமான பூ, செண்பக மல்லிகையோடு செங்கனேர் இருவாட்சி என்பவர், இது மொத்தம் தமிழ் தான். செண்பக மல்லிகையோடு செங்கனேர் இருவாட்சி என்பவர் பூவும் குழந்தேன் இங்குவை சூட்ட நீவா என்று சொல்லிட்டு நல்ல சிறந்த பூ, நல்ல வாசனை உள்ள பூ அதெல்லாம் அவர் வளர்த்தார். வளர்த்து மாலையாக தொடுத்தார். தொடுத்து தினமும் கொண்டு போய் வடபத்திரசாயிக்கு, வடபத்திரசாயினா ஒண்ணு இல்ல, ஆலையில கிருஷ்ணன், அவருக்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பார். அவருக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். அந்த ஈடுபாட்டின் பயனாக அவளுக்கு ஆண்டாள் கிடைத்தாள். ஆண்டாள் பிறக்கவில்லை. ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த துளசி தோட்டம், அங்க நிறைய தோட்டம் இருக்கு, இப்ப கூட போனா கூட அந்த துளசி தோட்டம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு குழந்தை அழுதுன்னு இருந்தது. அந்த குழந்தைய பார்த்தா சத்தம் கேட்டு போனார். அந்த குழந்தைய எடுத்தார். இந்த குழந்தை யார் இல்லையா, இப்பெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் சொல்றா இல்லையா, அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் அப்பெல்லாம் பெரியவர்கள் சொல்லுவதுதான் டிஎன்ஏ டெஸ்ட். அதனால் இந்த குழந்தை மானிட குழந்தை அல்ல அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொன்னார்கள். அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார். வளர்த்தது யாரு? விஷ்ணு சித்தர், பெரியாழ்வார் பேர் அவருக்கு. ஏன் பெரிய ஆழ்வார்? பெரிய ஆழ்வார் பெரிய ஆழ்வார். அவர் வல்லபதேவன் ஒரு ராஜா இருந்தான், பாண்டிய மகாராஜா. அந்த பாண்டிய மகாராஜா என்ன பண்ணானு, அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துதான். அப்பா என்ன பண்ணானா, ஒரு பரதத்துவ நிர்ணயம், பரதத்துவம் யார் அப்படின்றதாக ஒரு போட்டியை வச்சார். அப்ப அவர் என்ன பண்ணார், ஒரு பொற்கிழிய கட்டி வச்சார். இது நானாக எடுத்து கொடுக்க மாட்டேன், யார் தன்னுடைய வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கிழியானது, அந்த பையானது தானாகவே விழுகிறதோ அவிழ்கிறதோ அவருக்கு தான் இதுன்னு. அப்ப என்ன பண்ணார், எல்லாரும் வந்தார்கள், தங்களுடைய வாதத்தை வைத்தார்கள். அப்போ இவர் விஷ்ணு சித்தர் படுத்து தூங்கிட்டு இருக்க, கனவுல வட்டபத்திரசாயி வர, என்ன விஷ்ணு சித்தரே நீ போலையா மதுரைக்குன்னு கேட்டார். நான் எதுக்கு மதுரை போனோம், உன் புஷ்ப கைங்கரியம் போயிடுமேன்னா. இல்ல, அது புஷ்ப கைங்கரியம் ஒரு நாள் போனா பரவாயில்ல, நீ மதுரைக்கு போயிட்டு வா. மதுரைக்கு போய் அந்த பொற்கிழியா ஏதோ ராஜா வச்சிருக்கான், நான் போய் பார்த்துட்டு வான்னு.
போனார். அவருக்கு தெரிஞ்சதை அங்க சொன்னார். விரைந்து கிழியறுத்தான். அவர் சொல்லி வந்துட்டே இருந்துச்சுனாச்சா அந்த பொற்கிழி தானா அவிழ்ந்துதான். உடனே ராஜா ஆச்சரியப்பட்டு போயிட்டான். ஆஹா, பிரமாதம் சொல்லிட்டு பண்ணானா அந்த பொற்கிழி அவருக்கே கொடுத்தானா. கொடுத்துட்டு என்ன பண்ணானா, சும்மா இல்லையா, உடனே வாரணம் அவரை யானை மேல உட்கார வச்சுட்டு நான் மாடக்கூடல் நாயகன் பேர் அந்த ராஜாவுக்கு. அதாவதுனா அந்த மாட வீதி இருக்கு இல்லையா, மீனாட்சி கோயிலை சுத்தி மாட வீதி இருக்கும். அந்த மாட வீதியில பிரதட்சணம் வந்தாராம். பிரதட்சணம் வரும்பொழுது என்ன ஆச்சா, வானில் மால் கருட வாகனனாய் தோன்றும். இவர் வந்துட்டே இருக்குச்சே, இவருடைய இந்த ஆழ்வாருடைய பெருமையை மெச்சி வானத்துல கருட வாகனனாக எம்பெருமான் வந்தார். பெருமாள் வந்தார். கருட வாகனத்திலேயே பெருமாள் வந்தார். பார்த்த உடனே இவர் பதறிட்டார். யாரு? ஆழ்வார், விஷ்ணு சித்தர். அதுவரையிலும் அவர் ஆழ்வார் கிடையாது, அதுவரையிலும் அவர் பெரிய ஆழ்வார் கிடையாது, விஷ்ணு சித்தர் தான் பேரு. அவர் என்ன பண்ணார், பெருமாளை பார்த்த உடனே சில பேருக்கு அப்படி திடீர்னு பார்த்தா எதிர ஒரு பெரிய மனுஷர் வந்தாருன்னா நமக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுவோம் இல்லையா. அவர் வந்து ஸ்டன் ஆகலையா. அவர் என்ன பண்ணார், உடனே சுதாரிச்சுட்டு அந்த யானையுடைய மணியை எடுத்தாரா, மணியை எடுத்து அடிச்சாரு. மணியை எடுத்து அடிச்சுட்டு அப்ப என்ன சொன்னாரா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு சொல்லி பகவானுக்கு பல்லாண்டு பாடினாராம். பாடிட்டு சொன்னாரா, அடடா இவருக்கு திருஷ்டி சுத்தி போடணும் எம்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி சுத்தி போடாருன்னா, இப்ப புறப்பாடுலாம் நீங்க பாப்பீங்க, கற்பூரார்த்தி பண்ணிட்டே இருப்போம். அங்கங்க நிக்க வச்சு கற்பூரார்த்தி பண்ணுவோம், பழங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா. வீதி புறப்பாடு வரும்பொழுது பாத்திருக்கீங்களா? எதுக்கு அந்த கற்பூரார்த்தி பண்றதுன்னா, பகவானுக்கு திருஷ்டி படக்கூடாது, கண் திருஷ்டி விழும். ஓகே, கண் திருஷ்டியானது கழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வர பகவானுக்கு திருஷ்டி சுத்தி போடுறார். அதனால பெரியாழ்வார் என்ற பெயர். எம்பெருமானுக்கே ஒருத்தர் திருஷ்டி போட முடியுமா, பகவானுக்கே ஒருத்தர் திருஷ்டி கழிச்சு போட முடியுமான்னா போட முடியும்னா அதுதான் பெரியாழ்வார், அதுதான் விஷ்ணு சித்தர். அதனால அவர் பெரிய ஆழ்வார். பின்னால ஆண்டாள் அவரை மணக்க போகிறார். யார? பெருமாளை மணக்க போகிறார். ஆனால் மாமனார் ஆயிட்டார். பெருமாளுக்கே மாமனார் ஆனதுனால பெரிய ஆழ்வார். ரெண்டு விஷயத்தினால அவர் பெரிய ஆழ்வார். இந்த ஆழ்வார் என்ன பண்ணார்னா, தனக்கு வந்து கிருஷ்ணன் பேர்ல அந்த வட்டபத்திர சாயி சொன்னோம் இல்லையா, கோவில் வடபெரும் கோவிலுடையான், அந்த கோவில்ல பூ கைங்கரியம் பண்ணிடுவார். தினமும் மாலையை எடுத்துட்டு போய் சாத்துவார். அந்த கிருஷ்ணன் பேர்ல அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு. ஆனால் என்ன பண்ணாரா, குழந்தை ஆண்டாள் கிடைச்ச உடனே ஆண்டாளுக்கு அத்தனை கதையும் சொன்னார். என்ன சொன்னார், அவர் பெரியாழ்வார் திருமொழின்னு சொல்லிட்டு 430 வாசகங்கள் பண்ணியிருக்காரு. அவர் எழுதியிருக்காரு, தமிழ் பிரபந்தம் எழுதியிருக்காரு. அவர் பல்லாண்டுல இருந்து ஆரம்பிச்சு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, தன்னை யசோதையாக பாவித்து, ஒரு கவிதை எழுதுறான்னு வச்சுங்களேன், ஒரு கவிதை எழுதுறாருன்னா தான் யார் அப்படிங்கறத அவர் நினைச்சுக்கணும். சிச்சுவேஷன் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் அவர் என்ன சிச்சுவேஷன் எடுத்துட்டாராம், எப்பொழுதுமே தான் பாடிய அத்தனை பிரபந்தங்களுக்கும் அத்தனை தமிழ் பாசுரங்களுக்கும் தன்னை யசோதையாக நினைத்துக் கொண்டாரா, கண்ணனுடைய அம்மாவாக நினைத்துக் கொண்டார். அப்ப நினைச்சுட்டாரா, என்ன ஆரம்பிச்சார் அவர்னா, பல்லாண்டு பாடியாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. மேல தமிழ் பிரபந்தங்கள் பாட ஆரம்பிச்சார். பாட ஆரம்பிச்சு என்ன பண்ணார், கண்ணனை பத்தியே சொல்லிட்டு வந்தார். கண்ணன் பிறக்கிறார், ஓடுவார் விழுவார் உகந்தால் இப்பார் சொல்லிட்டு கண்ணன் பிறந்த சமயத்திலே கோகுலம் எப்படி இருந்ததுன்றத எழுதுறாரு. எல்லாரும் ஓடினாலாம், ஆஹா குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாலாம். அப்படி சொல்லிட்டு பல விதங்களையும் வர்ணிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், குழந்தைக்கு வந்து தொட்டிலிடுவா, பெயர் வச்சு தொட்டிலிடுவா இல்லையா. மாணிக்கங்கட்டி வைரமட கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாடிட்டே வந்தார். கிருஷ்ணனுக்கு யசோதை என்னென்ன செய்தாலோ செய்திருப்பாளோ அதை அனைத்தையும் தன்னுடைய கற்பனையிலே எடுத்துக்கொண்டு தன்னை யசோதையாக பாவித்துக் கொண்டு எழுதினார். இது எல்லாத்தையும் ஆண்டாள் கேட்டுக்கொண்டே இருந்தார். எத்தனை வயசு? சின்ன வயசு தான், 2 வயசு 3 வயசு. அந்த மாதிரி வரும்பொழுது அவளுக்கு கிருஷ்ணன் பேர்ல பைத்தியமாவே ஆயிட்டான். சின்ன குழந்தையிலேயே கிருஷ்ணன் கிருஷ்ணன், அவளுக்கு வேற எதுவும் தெரியல, கிருஷ்ணனை பத்தியே எல்லாம் ஆயிடுத்து அவளுக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது என்ன ஆச்சு, அவள் பெரியாழ்வார்கிட்ட இருந்து அத்தனையும் அவள் கத்துக்கிறாள், மொத்த விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறாள். கற்றுக்கொண்டு திரும்பி என்ன பண்றான்னா, அந்த பூமாலை தொடுக்கும் பொழுது பூ பறிக்கும் பொழுது என்ன பண்றாரு, ஆஹா இந்த மாலை ரொம்ப அழகா இருக்குமே,
இந்த மாலை கண்ணனுக்கு அழகா இருக்கும்னு சொல்லி போட்டுட்டே வந்த ஒரு நாள் என்ன ஆயிடுத்து அவளுக்கு, அப்பா சுத்தி முத்தி பார்த்தா அப்பாவை காணும். உடனே நம்மனா இந்த மாலைய பெருமாள் போட்டுண்டா எப்படி இருக்கும்ன்றத நினைச்சு பார்க்கணும்னு நினைச்சா உடனே நம்மனா மாலை எடுத்து தானே போடுங்க. போட்டுட்டா எதிர கண்ணாடி இருந்தது, கண்ணாடியில நின்று அழகு பார்த்தா இந்த மாலை நன்னா இருக்கும் ரைட் அப்படின்னு சொல்லிட்டாலும் தினமும் மாலைய போட்டுப்பா கழட்டி வைப்பா. இது அப்பா எடுத்துன்னு போவார், அவருக்கு தெரியாது. அந்த மாலையை எடுத்துன்னு போவார், வடபத்திர சாயிக்கு சாத்துவார், பெருமாளுக்கு சாத்துவார். இது தமிழ், சாற்றுவார் என்பது தமிழ். அதை சாத்தினோடனே பெருமாளுக்கு ரொம்ப உவப்பா இருந்துதான் அது. ஏன்? ஏன்னா முற்பிறவில யாரு? அவருடைய மனைவி தான், யாரோ இல்லை அவர். அதனால அவருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்துதான் பெருமாளுக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த மாதிரி என்ன பண்ணா, அப்பா அண்ணட போயிருக்கா, அப்பா இல்லையே சுத்தி முத்தி பார்த்தா, எடுத்தா மாலையை போட்டான். அழகா ஒரு மலக்கு உழுதுப்பான், அவருடைய வசதிக்கு இது அதிகம். ஆனா அவன் போட்டு பார்த்துட்டான். ஏன்னா வடபத்திர சாய் ரொம்ப பெரியவர், அவருக்கு நல்ல பெரிய மாலை சாத்திரம். அவ என்ன பண்ணா, எடுத்தா போட்டான். அப்பா வந்துட்டார். வந்த உடனே சத்தம் போட்டார் அப்பா. அவ அழுதாள். அப்ப வயசு என்ன அவளுக்கு? 4 வயசு தான், ரொம்பலாம் இல்லை. அழுதாள். அழுத உடனே என்ன பண்ணா, அப்பா கடிந்து கொண்டார். கடிஞ்சுட்டு என்ன பண்ணார், திருப்பி வேற மாலையை கட்டினார். அந்த மாலையை எடுத்து ஓரமா வச்சார். அடுத்து வேற மாலை இருக்கிற பூவெல்லாம் வச்சு இன்னும் மாலை கட்டினார். நாழியா இருக்க பகவானுடைய அந்த திருவாராதனன், பகவான் டெய்லி பூஜை பண்ணுவா இல்லையா, அதுல மொத்தம் காத்தால எழுப்பணும், அவரை குளிப்பாட்டணும், குளிச்ச உடனே அவருக்கு அலங்காரம் பண்ணணும். அந்த அலங்கார சமயத்துல சந்தனா சாத்தி மாலை சாத்தணும். இப்ப மாலை சாத்துற நேரத்துக்கு விஷ்ணு சித்தர் வந்து மாலையை அதுக்கு முன்னாடியே வச்சுட்டு போயிடுவார். அன்னைக்கு வரவே இல்லை, அதுவும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா பூஜையை வந்து நடுவில் நிறுத்தக்கூடாது ஆச்சு. பகவான் சாப்பிட்ற நேரம் வந்துடுது, அடுத்து சாப்பிட வேண்டிய நேரம், போஜ்யாசனம்னு பேரு. பார்த்தா வரவே இல்லை. என்னடா இவரை காணவேன்னா அவர் அறக்க பறக்க கொஞ்ச நாள் கழிச்சு ஓடி வந்தார். பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணார், இந்தாங்க மாலையை சாத்துங்கன்னு சொல்லி கொடுத்தார். மாலையை சாத்தினா பகவான் உடனே சொல்றார், எனக்கு இந்த மாலை வேண்டாம். எப்படி சொல்லுவார் பகவான்? எப்படி சொல்லுவார்? எப்படி சொல்லலாம் பகவான்? 2 விஷயத்துல சொல்லலாம். ஒண்ணு, குரல் இல்லாமல் அசரீரி என்பார். அசரீரினாக்க என்ன? சரீரம் இல்லாத குரல் மாத்திரம் வரும், அந்த விதமா சொல்லலாம். இன்னொன்னு, யார் மூலமான குறியாக சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல என்ன வழக்கமா, பட்டர் மூலமாக சொல்றதுதான் வழக்கமா. இப்போ பட்டர் பிரானுக்கு அந்த பட்டர் பூஜை பண்றவர் இருக்காரு இல்லையா, அர்ச்சகஸ்ட அரிசாக்ஷாத்னு சொல்லி சொல்றது. அர்ச்சகர் என்பவர் பாதி பெருமாள் அப்படின்ட்டு. அப்போ அவர் மூலமாக தான் இந்த மாலை வேண்டாம், விஷ்ணு சித்தரே இந்த மாலை வேண்டாம். ஆத்துல ஒரு குடலை, உங்க வீட்டுல ஒரு குடலையில வச்சிருக்கீங்களா, வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாலை எடுத்து வாருங்கள். உடனே சொன்னா, இல்ல என் பொண்ணு போட்டுட்ட மாலைன்னா, அவ உன் பொண்ணு இல்ல, கொண்டாடி எடுத்துன்னு அந்த மாலை தான் எனக்கு வேணும், நித்தியம் நான் அதை தான் சாத்திக்கிறேன்னு சொல்லி போட்டு உடைச்சிட்டாரு அவர். நித்தியமே நான் அந்த மாலை தான் சாத்திட்டு இருக்கேன் ரொம்ப நாளா, ரொம்ப தேவாமிர்தமா இருக்கு, எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நீ கொண்டு வா அந்த மாலைன்னா. இவருக்கு கை கால் நடுங்க ஆரம்பிச்சுடுது. என்ன பண்ணலாம்? ஆனா பகவானுடைய ஆணை, அந்த மாலையை கொண்டா, எனக்கு இந்த மாலையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு உடனே போனார். அந்த மாலை எடுத்துட்டு வந்தா, இது பகவானுக்கு உகப்பா இருந்ததுனால, உகப்புனா அவருக்கு பிரியமாக இருந்ததுனால நித்தியமே என்ன ஆயிடுது, ஆண்டாள் முதல்ல சாத்தி மாலையை போட்டுக்க வேண்டியது, அழகு பார்க்க வேண்டியது, அந்த மாலையை கொண்டு வர வேண்டியது, வடபத்திர சாயிக்கு சாத்த வேண்டியது. இப்படியாகவே நித்தியம் ஆயிடுத்தான். இன்னைக்கு கூட பகவான் பெருமாள் வந்து வீதி புறப்பாடு போயிட்டு வருவார். வரும்பொழுது ஆண்டாளுக்குன்னு தனி சன்னதி இருக்கும். அந்த சன்னதியை கிராஸ் பண்ண முடியாது அவரால், வெறும் போக மாட்டார், பார்த்துட்டே போவார், பார்த்து வச்சுட்டே போவார். எங்க ஆண்டாள் சன்னதி இருக்குன்னு பார்த்து வச்சுட்டே போவார். ஆண்டாள் சன்னதி வந்த உடனே பெருமாள் நின்று ஆண்டாள் மாலையை வாங்கிட்டு தான் போவார் அவர். ஆனா இதே மரியாதை லக்ஷ்மி தேவிக்கு கிடையாது. பக்கத்துல இருக்கிற அம்பாள் சன்னதியில் இருக்கிற மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பெருமை கிடையாது. ஆண்டாளுக்கு மட்டும்தான் இந்த பெருமை உண்டு. சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல வல்வளாக சூடி கொடுத்தவளாக மாறினாள். ஆமுக்த மால்யதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நாடகத்தை எழுதினார் கிருஷ்ணதேவராயர். தெரியுமா? கிருஷ்ணதேவராயர் தெரியுமா? எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து வெறும் மகாராஜா மட்டும் இல்ல, சிறந்த கவி. அவர் வந்து ஒரு நாடகம் எழுதியிருக்கார். ஏன்னா ஆண்டாளுடைய கதையை ஆமுக்த மால்யதான்ற பெயர்ல அவர் வந்து நாடகமா எழுதியிருக்கார். அந்த நாடகம் மிகவும் பிரசித்தம். ஆந்திரால தெலுங்குல எழுதியிருக்காரு அவர். அந்த டிராமா அப்படியே ஆண்டாளுடைய கதை அப்படியே எழுதினார்.
சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னா அவளுக்கு பேரு. ஆண்டாள் சூடியதை பகவான் சூடுகிறான் அப்படின்றதாக சூடி கொடுத்த சுடர்கொடின்னு அவளுக்கு பேரு. இந்த ஏற்றம் அவளுக்கு. இந்த ஏற்றம் இதுக்கு முன்னாடி அவதாரம், பெருமாள் மட்டும்தான் நமக்கு தெரியும் அவதாரம் பண்ணிருக்காருன்னு. மகாலட்சுமி அவதாரம் பண்ணிருக்காளா, அவருடைய பத்னியான பூமாதேவி அவதாரம் பண்ணிருக்காளான்னா லட்சுமி அவதாரம் பண்ணிருக்கா. சீதையாக வந்திருக்கிறாள். கிருஷ்ணனாக இருக்கும், ராமனாக இருக்கும் பொழுது சீதையாகவும், கிருஷ்ணனாக இருக்கும் பொழுது ருக்மிணியாகவும் வந்தாள். வந்து 2 இடத்துலயும் பகவானோட இருந்தாள். மற்ற நாள்லாம் அவள் திருமார்பிலே எப்பொழுதும் அகலகில்லே நிறையம் என்று அலர்மேல் மங்கி விரமார்பா, இதெல்லாம் தமிழ் தான். அகலகில்லே, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே மார்பில் இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அப்படியாக மற்ற அவதாரங்களிலே இருந்தாள். இப்போ கலியுகத்துல நம்மை காப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நமக்கு வழியை காட்டி கொடுப்பதற்காக ஆண்டாளாக அவதாரம் செய்தாள். நப்பின்னை பிராட்டி என்று பெயர் அவளுக்கு. அவளுடைய பெருமைகளை பத்தி நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அவள் பகவானை கல்யாணம் பண்ணிட்டாள். பகவான் பேர்ல காதல் கொண்டாளவள். நான் பகவானை தவிர வேறு யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு. உடனே எல்லாருமே கேட்டா, என்ன பைத்தியாரமா இருக்குது? ஏன்னா எல்லாருக்குமே என்னன்னா, இவள் மனுஷின்ற எண்ணம் தான். இவள் மானிட பிறவி அல்லன்றது எல்லாரும் புரிஞ்சுக்கல. அதனால இவளுடைய எண்ணம் யாருக்குமே புரியல. கடைசியில என்ன ஆச்சு, ஒரு நாள் இவள் நான் கண்ணனை தவிர யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஒரு நாள் அவ அப்பா கேட்டாராம், ஏண்டி பொண்ணு, பகவானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றியே, இவ்வளவு 108 திவ்ய தேசம் 108 கோயில்ல இருக்கார் பெருமாள், நீ எந்த பெருமாளை கல்யாணம் பண்ணி போறேன்னு கேட்டார். உடனே சரி, எல்லாருடைய பெருமையும் சொல்லு, நான் யார முடியாது, எனக்கு பிடிச்சிருக்கோ நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுயமரம் மாதிரி சொல்லிட்டே வந்தாராம். சொல்லிட்டே வரும்போது என்ன ஆச்சா, ரங்கநாதனை பத்தி சொல்லும் பொழுது அந்த இடத்துல மூர்ச்சியாய் கீழே விழுந்தாராம். விழுந்த உடனே அப்ப நினைச்சிட்டாராம், ரங்கநாதனுடைய பெருமையிலே இவள் மயங்கி விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ரங்கநாதனுக்கு இவளை திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாராம். எப்படி பண்ணி வைக்கிறது? அப்போ அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவள் மனுஷ பிறவி, பெருமாளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, இது என்ன உலகத்துல நடக்கக்கூடிய விஷயமான. காலம் கடந்து போயிட்டே இருந்தது. ஒரு நாள் கனவுல 3 பேருடைய கனவுல பெருமாள் வந்தார். ஒண்ணு விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வாருடைய கனவிலே பெருமாள் வந்தார். ஆண்டாளுடைய கனவிலே, கோதா பிராட்டுடைய கனவிலே பெருமாள் வந்தார். ஒரு ராஜா பேர் சொன்னோம் இல்லையா, வல்லபதேவன் அப்படிங்கிற பாண்டிய மகாராஜாவுடைய கனவுல பெருமாள் வந்தார். வந்துட்டு சொன்னார், நாம் கோதையை திருமணம் செய்து கொள்ள போகிறேன், அவளை அலங்காரம் பண்ணி பல்லக்குல ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வாண்டார். ஸ்ரீரங்கத்துக்கு அதே மாதிரி பண்ணா என்னாச்சு, அலங்காரம் பண்ணா என்ன வைத்தியகரமா இருக்குதுன்னு பாதி பேர் திட்ட ஆரம்பிச்சா. விஷ்ணு சித்தரையும் ஆண்டாளையும் தெரிஞ்சுவான சொன்னா அதை போற்றினா. ஆனா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா, கடைசியில பல்லக்கில் உட்கார வச்சு கூட்டின்னு போறான். எங்க இருந்து? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ராஜா அழைச்சிட்டு வரான். அழைச்சிட்டு வந்த உடனே கடைசியில என்ன ஆச்சு, பட்டர்கள் வரவேற்கிறார் ஸ்ரீரங்கத்துல. அப்போ அவ உள்ள வரா, அவர் பட்டர் உள்ள கூப்பிட, பெருமாள் உங்களை உள்ள கூப்பிட போங்கன்ற, போய் பகவானுடைய திருவடி வாரத்திலே பாதத்தின் பக்கத்துல உட்காண்டுகிறார். ஆண்டாள் மறைந்து விடுகிறார். இப்படியாக ஆண்டாளுடைய சரித்திரம் இது. அவள் எழுதிய புத்தகம் 2. ஒன்று நாச்சியார் திருமொழின்னு சொல்லிட்டு, அதுலதான் எல்லாருக்கும் ரொம்ப பிரசித்தமான கல்யாணத்துல சொல்லக்கூடிய வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்னது பூரண புற்கரம் போற்றி புறவெங்கும் தோரணம் நாட்டு கணா கண்டேன் தோழினான்னு சொல்லிட்டு, தான் கல்யாணம் பண்ணிக்கிறத, எம்பெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறத கனவா பார்த்துட்டு அந்த கனவை அப்படியே பாட்டா எழுதுறா. பாட்டா எழுதி என்ன பண்றா, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான்னு சொல்லிட்டு, தன்னுடைய தான் எம்பெருமானை திருமணம் செஞ்சுக்கிறத கனவுலேயே பார்த்தா அந்த கனவை அப்படியே எழுதினா. அதுதான் நாச்சியார் திருமொழி. அதுல இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்கு.
இப்ப சமயத்துக்கு ஏற்ற மாதிரி திருப்பாவை கொஞ்சோண்டு பார்ப்போம். திருப்பாவையில என்ன இருக்கு? திருப்பாவை என்பது பாவை நோன்பு. ஆண்டாள் இதை எழுதும் பொழுது 5 வயசு அவளுக்கு. 5 வயசுக்கு நோன்பு நோக்கிறா. என்ன பண்றான்னா, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். அவ என்ன பண்றா, ஸ்ரீவில்லிபுத்தூரிய கோகுலம்னு நினைச்சுடுறா. தன்னை ஆயர்ச்சிறுமியா நினைச்சுக்கிறா. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறா. சும்மா நீங்க பாடு விளையாட, பகல்ல என்னன்னாலும் பண்ணீங்கோ, காத்தால வாங்கும், பெருமாளை சேவிக்கலாம் வாங்கும், என்னோட சேர்ந்து நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் நல்ல கணவன் கிடைக்கணும், அதனால இந்த பாவை நோன்பை நீங்கள் அனைவரும் என்னுடன் சேர்ந்து அனுஷ்டிங்கோன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறா. மார்கழி திங்கள் சொல்லி ஆரம்பிச்சு 15 பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதிவீர் போதிவினோ நேரடியீர் சீர்மல்கு வாய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் ஊர்வேல் கொடுந்தொழன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரதருவான் பாரோர் புகழ. அதனால அனைவரும் நாராயணனே நமக்கு படை தரக்கூடியவன், அருள் தரக்கூடியவன், அவனை நோக்கி நாம் நோன்பிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. எல்லாரையும் ஒத்தொத்தரா ஒரு வீடா போய் எழுப்புறா. எல்லாரையும் எழுப்பி எம்பெருமானையும் எழுப்புகிறார். இப்ப என்ன, அவருடைய கணவன்னா நாம கோகுலத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எண்ணம். இப்ப கிருஷ்ணன் அவருடைய வீட்டுல அவர் படுத்துட்டு இருக்கார். இவளுக்கு என்னன்னா, நாம கோகுலத்துல இருக்கோம், போய் கோகுலத்துல எல்லாரும் எழுப்புற மாதிரி எல்லாரும் எழுப்பிட்டா. கடைசியில போய் கதவை தட்டினா, நந்தகோபனுடைய அரண்மனைக்கு போய் கதவை தட்டுறா. அந்த யசோதையை எழுப்புறா. நந்தகோபன், அதாவது கிருஷ்ணனுடைய அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் எழுப்புறா. எழுப்பி கடைசியில பெருமாளை தயவு செய்து வா, எல்லாரும் காத்துட்டு இருக்கா உனக்கு, அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டு கீழேன்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துட்டு இருக்கா, சீக்கிரம் கிளம்பிவான்ற. அதுக்கப்புறம் நேற்றைய பாசுரம், நீ என்ன பண்ணணும்னா, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து, நாங்கள்லாம் வந்திருக்கோம், இவ்வளவு பேர் உன்னை பார்க்க வந்திருக்கோம் கிருஷ்ணா, நீ உட்காந்துக்கோ, உன்னுடைய சிங்காசனத்துல போய் உட்காந்துக்கோன்னு. எதுக்கு சிங்காசனத்துல உட்கார வைக்கணும்? இப்ப நம்மளாம் உட்காந்து பாக்குறோம், நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீங்களா உட்காந்து கேட்கறீங்க. ஏன் நின்றுட்டு நடந்துன்னு கேட்கக்கூடாது? அப்படின்னா நின்றுட்டும் நடந்துட்டும் இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் செதறும். எதனா பாடம் எடுக்கிறாளா? நின்றுட்டே இருக்கும்போது நடங்க பாடம் எடுக்கிறாளா? கிடையாது. கிளாஸ்ல எல்லாம் எல்லாரும் உட்காந்து இருக்கோம், கிளாஸ் எடுக்கிறா. எதுக்குன்னா உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் நமது கவனம் அதிகமாகும். அதனால கிருஷ்ணா நீ உட்கார் அப்படிங்கிற. அப்பதான் நாங்க வந்ததெல்லாம் நீ நிதானமா கேட்க முடியும்னு சொல்லிட்டு கேட்க சொல்றா. கிருஷ்ணர் உட்கார்ந்துக்கிறார். இது நேற்றைய பாசுரம், நேற்று பார்த்தோம். இன்னைக்கு அன்றி உலகம் வளர்ந்தாய் அடிபோற்றின்னு சொல்லி 6 விஷயங்களை சொல்ற. போற்றி பாடுற. போற்றி பாடுதல்னா பகவானை ஸ்தோத்திரம் செய்தல். ஸ்தோத்திரம் செய்து பாடுறா. அதுக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்றா. அன்றி உலகம் வளர்ந்தாய் அடிபோற்றி அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டே போறா. இதுல திருப்பாவையில முக்கியமாக பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அதுல மந்திரார்த்தத்தை சொல்ற 3 மந்திரங்கள், அஷ்டாட்சரம், துவயம், சர்ம ஸ்லோகம் சொல்லக்கூடிய 3 மந்திரங்களை பற்றி சொல்கிறார். மாதிரி பிரணவத்தை, ஓம் என்ற பிரணவாகார பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறார். அதே மாதிரி 18வது பாசுரத்திலே ராமானுஜர் மயங்கி விழுகிறார். இப்படி திருப்பாவையானது பகவத்கீதை, எம்பெருமான் அர்ஜுனனுக்கு சொன்ன பகவத்கீதைக்கு ஒப்பானது. திருப்பாவையில சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய பெயரை சொல்லுங்கள் அப்படின்றதாக அவள் ரொம்ப அழுத்தி சொல்கிறாள். பாடிப்பறை கொண்டு உத்தமன் பெயர் பாடி முகில்வண்ணன் பெயர் பாட உத்தமன் பெயர் பாடு சொல்லிட்டு நிறைய 18 இடத்துல திருப்பி திருப்பி பகவானுடைய நாமத்தை பாடுங்கள், சொல்லுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே கிடையாது. எல்லா சமயத்திலையும் சொல்லிட்டே வர வேண்டியதுதான். மாதிரி திருப்பாவையில நிறைய விஷயங்கள், வேதம் அனைத்துக்கும் வித்தான்ற மாதிரி வேதத்துல சொல்லக்கூடிய பொருள்களை தான் ரொம்ப சிம்பிளாக்கி இங்க சொல்லிருக்கா. பல கதைகள் சொல்லிருக்கா. அதுல ஒரு பாசுரத்திலையும் மார்கழி, ஒரு பாசுரத்திலேயே ஒரு தமிழ் சிறப்பு இருக்கு. அதுல முக்கியமானது ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கரைகிறவேல் ஆழியில் புக்கு இழான்ற எழுத்து. ஒரு பாசுரத்துல ஒரு எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அது வரும்பொழுது
ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி அப்படிங்கிற எழுத்துக்கு 3வது பாசுரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பா. 4வது பாசுரத்துல தமிழுக்கே உரியதான ழா அதனுடைய முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பா. ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகவே ஆழியுள் புக்கு முகந்து கொடா தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றிருந்து தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்தினாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாய். கிட்டத்தட்ட 9 தடவை பயன்படுத்தியிருப்பா. அந்த மாதிரி தமிழ ரொம்ப பிரமாதமா கையை வச்சுட்டேன். தமிழ் ரொம்ப பிரமாதமாக கையாண்டிருக்கா. அங்கங்க நிறைய கதைகள், கிளக்கதைகள், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், மேலையார் செய்வடைகள் வேண்டியவன கேட்டியே. பெரியவர்கள் சொல்வதை தயவு செய்து கேளுங்கன்ற உங்க எல்லாருக்கும் தான் முக்கியம். ஓகே, பெரியவர்கள்னா யாரு அப்படின்னா படித்தவர்கள், பண்டிதர்கள், பெரியவர்கள், அம்மா அப்பா. முதல்ல அம்மா அப்பா, அடுத்த ஆசிரியர்கள். இவர்கள் சொல்வதை தயவு செய்து கேளுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கும் அதே தான். நானும் ஒரு ஆசிரியர், நானும் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபால். எங்களுடைய மாணவர்களுக்கு சொல்வது இதுதான். முதல்ல உங்க அம்மா அப்பா சொல்றத கேளுங்க, அடுத்து உங்க ஆசிரியர் சொல்றத கேளுங்க. ஏன்னா இவர்கள் எதுவும் வேற எதையும் சொல்லிட போறதில்லை. உங்க வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதுதான் அவர்கள் சொல்ல போகிறார்கள். அதை தவிர வேற எதுவும் அவர்கள் சொல்ல போறதில்லை. உங்களுடைய கனவு எதுவோ அதுதான் உங்களுடைய பெற்றோர்களின் கனவு. உங்களுடைய பெற்றோர்களின் கனவு எதுன்னா நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுதான் அவருடைய கனவு. உங்க ஆசிரியர்களுடைய கனவும் அதே தான். நீங்கெல்லாம் டாக்டர் ஆடுவீங்க, இன்ஜினியர் ஆடுவீங்க, என்னன்னா ஆவீங்க. ஆசிரியர் ஆசிரியராகவே இருந்துட்டு இருப்பாரு. உங்களை பார்த்து பெருமை எப்படி ஒரு அம்மாவும் அப்பாவும் பெருமை அடைவார்களோ அந்த மாதிரி பெருமைப்படக்கூடிய 3வது நபர் யாருன்னா ஆசிரியர்கள் தான். அதனால ஆசிரியர்களுக்கு உண்டான ஏற்றமே அதுதான். ஓகே, யாரோ பெற்ற பிள்ளைய தான் வளர்த்து அவர்களுக்கு திருப்பி ஒரு பெரிய சன்மானமாக கொடுப்பது ஆசிரியருடைய தொழில். இந்த ஆசிரியர்களுக்கு நாம் ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். அதை மேலையார் செய்வனகள் வேண்டியவன் கேட்டியேன்னு சொல்லிட்டு சொல்றாவோ. அதனால நிறைய விஷயங்களை சொல்ற. அதே மாதிரி கடைசியாக அவள் சொல்வது, சீக்கிரம் முடிச்சுக்கிற ஒரே வரியில, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய குழையும் பூதருவான் நின்றாகும் தீயினில் தூசாகும். என்னன்னா எம்பெருமானுடைய பெயரை வாயினாலே பாடுங்கள். அதுக்கு ஒண்ணும் பெருசா போய் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஏதோ ஒரு பகவன் நாமாவை, உங்களுக்கு பிரியமான பகவன் நாமாவை நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் சொல்லிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக நடக்கும். வாயினால் பாடி முதல்ல வாயினால சொல்லுங்க. அப்புறம் மனசுல வாயால சொல்ல முடியாத நேரத்துல மனசுல சிந்தியுங்க. அதுக்கடுத்து அதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய பிழைகள் அனைத்தும் போய்விடும். அப்ப என்ன ஆகும்? பகவானுடைய அருள் தானாக கிட்டும். பகவானுடைய அருள்னா என்னன்னா முதல்ல ஞானம், அறிவு கிட்டும். அதன் பிறகு தானாக வளர்ச்சி வரும். உங்களுக்கு என்ன நீங்க மனசுல நினைச்சுட்டு இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அது நடக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும், அடுத்த ஆசிரியர் சொல்றதை கேட்கணும், பகவானை எப்போதும் நினைக்கணும். பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாருமே நீங்க வந்திருக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உயர்ந்த பதவிக்கு செல்வீர்கள். உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. எப்பொழுதும் பகவானுடைய அனுகிரகம் கிட்டும். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் மங்களாசாசனம். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோர், சோதி மணிமாட தோன்றுமோர், நால்வரைகள் ஓதுமோர், வில்லிபுத்தோர் வேத கோணோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநெறி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். கோதை தமிழ் ஐந்து அறியாத மாநிலரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாழிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே, 143 உழைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணை உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவல்லி உலகநாடு வாழியே, வன்புதை நகர் கோவை மலர்பதங்கள் வாழியே, பண்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமிகு துயரகள் அயர்வன்றில்லா சுகம் மலர அகமகிழும் தொண்டர் வாழ வாழ்ந்திடுகவே. இந்த நிறுவனத்தின் நிறுவனரும் அவருடைய குடும்பத்தாருக்கும்
இங்கு பணிபுரியும் அத்தனை அத்தனை பேருக்கும் கல்லூரி முதல்வர் ஆரம்பித்து அனைவரும் தவிர இங்கு பயிலும் அனைவர்களுக்கும் எம்பெருமான் மற்றும் ஆண்டாளுடைய அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மங்களம் கோசலேந்திராய வாணிய குணாய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.